வந்து இழுபறியாக போயிட்டு இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகியிருக்கு. இங்கே பார்த்தி மூட்டை இது குடவுன்லேயே இருக்கலாமான்னு பார்க்குறேன். 3 சீட்டு கடை அப்படியே அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு. காங்கிரஸ் எப்போல்லாம் நல்ல ஒரு பொசிஷன் வருதோ அன்றைக்கி எவனா ஒருத்த காலம் வரி விட்டுருவோம். பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்குது. சிதம்பரத்தை கூப்பிட்டு நாங்கள் அப்படிலாம் பண்ணுறீங்க பிரதர்னு சொல்லியிருந்தார் போன வருஷம்லாம், இப்போலாம் பிரதர்னே சொல்ல மாட்டேங்கிறாரு. சாதித்த சிதம்பரமா அவர் ஒரு தராசு வச்சுக்கிறாரு. 28 நமக்கு ராஜ்யசபா வேணும். நானே இப்போ பேசுகிறேன், என் பிரச்சனையே கொஞ்சம் இருக்குது. காங்கிரஸ் எங்கே நிற்கணும், எப்படி நிற்கணும், யார் வேட்பாளர் முதல் கொண்டு இப்போ திமுக முடிப்பேன். ஏன்னா கொண்டு போய் அடக்க வச்சிட்டாங்க. சிதம்பரமோ செல்வ பெருந்தகையோ திமுகவுடைய ஒரு அங்கம் மாதிரி ஆகிட்டான். அதனால தான் முதல்வர் தேர்தல் முடிஞ்ச ஜனங்க காங்கிரஸ்காரனுக்கு திமுக காரன். அவர் காதில் டால்டா ஊற்றுவோன்றாரு. சில்லுண்டி பசங்க ரோட்டில் வரோம் சொல்லுவாங்க, என்னடா டால்டாவா அப்படி இப்படின்னு. இப்போவும் சொல்கிறேன், இந்த என்டிஏ கூட கூட்டணி ஏதாவது போனாங்க, அந்த காங்கிரஸ் திமுக காலி பண்ணிடலாம். என் கூட வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறியா, மொத்தமாக எல்லாரையும் மண்ணாக்க வச்சிடலாம். இதாண்டா ராஜதந்திரம். செங்கோட்டையன் அவர்களும் தாவேக்கானால காங்கிரஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட் வந்து கிடைச்சிருக்கு. சீச்சி, இந்த பழம் புளிக்கும். அவர் IRS அதிகாரி, இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, போய் காங்கிரஸ்கிட்ட பேசி டாமினேட் பண்ண தெரியல. அங்கே அவர் பார்த்தார் ராகுல் உங்கள் காலின் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். முடிஞ்சிச்சா? இதுக்கு பெருமை வேறு. மகளிர் தினத்தன்று தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அறிவிக்க இருக்கிறதா. அது என்ன மார்ச் 8 பெண்கள் தினம். ஸோ பெண்களுக்கு குடும்பத்தில் குண்டு வச்சதுனால அது ஈடு கட்டுறதுக்காக பண்ணுறாரா? கழிவுற உங்கள் குடும்பத்தில் குண்டு வச்சுட்டாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் பெண்கள் தினத்தில் இதை பண்ணிட்டு. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இவ்வளோ நாளாக வந்து இழுபறியாக போயிட்டு இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகியிருக்கு. 28+ ஒரு சீட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இங்கே பார்த்தி மூட்டை இது குடவுன்லேயே இருக்கலாமான்னு பார்க்குறேன். 3 சீட்டு கடை அப்படியே அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு. காங்கிரஸ் எப்போல்லாம் நல்ல ஒரு பொசிஷன் வருதோ அன்றைக்கி எவனா ஒருத்தன் காலம் வரி விட்டுருவோம். இந்த தடவை சிதம்பரம், சோனியா காந்தி, கார்கே, இங்கே செல்வ பெருந்தகை இவர்கள் சேர்ந்து காலவாரி விட்டாங்க. இதை விட வாழ்க்கையில் காங்கிரஸுக்கு இனி ஒரு சான்ஸ் கிடைக்கும். தாவேகா கூட கூட்டணி போயிருந்தாங்கன்னா இந்த எலெக்ஷன்லேயே நல்ல சீட்டு கிடச்சிருக்கும். ஆனால் அந்த 18-20 வாங்கிட்டு இங்கே பண்ணி ஒரு இது பண்ணுறத விட அங்கே போயிட்டு ஒரு 10 சீட்டுக்கு ஜெயிச்சாலும் ஈக்கு தலை, சிங்கத்துக்கு வாழா இருக்கிறத விட ஈக்கு தலையாக இருந்திருக்கும். தாவேகா கூட போயிருந்தால் காங்கிரஸ்க்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குன்னு சொல்கிறோம். ஆமாம், வேறண்ணா தனியாக நிற்கிறோம்ல, நமக்குன்னு ஒரு கடாய், நம்ம வியாபாரம், நம்ம இதுன்னு போயிருக்கலாம். அவங்க தான் இங்கே பெரிய கட்சியாக இருப்பாங்க. தாவேகா அவங்க சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி இருக்கும். கூட இந்த டீமெல்லாம் கூப்பிட்டு சுற்றிக்கின்னு போயின்னு வந்துக்கின்னு ஓட்டுக்கிட்டு வந்துச்சுன்னா பர்சன்டேஜ் ஏறும். சொல்ல முடியாது. ஒரு 10 MLA ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுவும் லாபம் தானே. ஒரு பெரிய கட்சியாக காங்கிரஸ் மாறி இருக்கும். நாங்கள் யாருன்னு காட்டோமா அப்படின்னு திமுக காட்டியிருக்கலாம். திமுக காங்கிரஸ் இல்லாத திமுக பூட்ட கேஸு. காங்கிரஸே இல்லைன்னொன்னே இவர் பையன் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாப்புல. திருமாவளவன், அண்ணா நான் வட்டானே 6 சீட்டுன்ற அங்கே பாரு தம்பி 15 சீட் வச்சு கூப்பிட்றான் அப்படின்னு கிளம்பியிருந்தா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். என்ன பங்கு மக்கள் நல கூட்டணி வா போகலாம் அப்படின்னா இடதுசாரிகள் கிளம்புனா அதுவும் ஒரு லாபம். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாத்தையும் காங்கிரஸ் மிஸ் பண்ணி விட்டது. நீங்கள் நீண்ட கால லாபமா நிகழ்கால லாபமா அப்படின்னு பார்த்தா இந்த காங்கிரஸில் இருக்கிற இந்த சுயநலவாதிகள் தங்களுக்கு வேலை ஆகணும். இப்போ சிதம்பரத்துக்கு என்ன பிரச்சனை? 28 ராஜ்யசபா வேணும். அது தாவேகா கூட போனால் நடக்குமா? வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஆளுக்கு 10 MLA ஜெயிக்கிறாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு ராஜ்யசபா வாங்க முடியாது. அப்போ திமுகவில் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். திமுக எவ்வளோ சீட் ஜெயிக்குதோ அப்போ அவர் அதில் இறங்குறார். இன்னொன்று, இவர்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் திமுக கவனிச்சிடும், பார்த்து செஞ்சிடும். அங்கே அது கஷ்டம். இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இவர் போய் சோனியா காந்திகிட்ட டாமினேட் பண்ணுறாரு. யார்? இவங்க சிதம்பரத்தை பிடிக்கிறாங்க. சிதம்பரம் போய் சோனியா காந்திகிட்ட பேசுகிறார். ராகுல் காந்திக்கு என்னென்னா இவங்களோட வரணும். ராகுல் காந்தி, பிரியங்கா, கேசிவன், அடுத்த டீம் எல்லாமே கரெக்டாக யோசிக்குது. ஒருவேளை இந்த MLA சீட்டே ஒரு 5 கிடைக்குதே வச்சுக்கோங்க, 10 தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் திமுக கண்டமாயிடும். எனக்கு தெரிஞ்சு சேர்ந்தாங்கன்னா திமுகவுக்கு கண்டமாகுதுல்ல, அதெல்லாம் இவங்களுக்கு சாதகமாகும். 10 கூட இல்லை, கூட ஜெயிப்பாங்க காங்கிரஸுக்கும் தாவேகாக்கு. சரி, அதையும் தாண்டி அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னா நீங்கள் காங்கிரஸ் கிரவுண்ட் லெவலில் நல்லா போயிடும். இப்போ விடவே மாட்டாங்க, திமுகவில் அதை விடவே மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அங்கே எடுத்துக்கண்ண யார்கிட்ட கேட்குற எடுத்துக்கணுன்ருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு 17 மாநகராட்சியில் ஒரு 5-6 மாநகராட்சி இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சி ஏதாவது கொஞ்சம் டாமினேட் பண்ணலாம். ஒரு மாநகராட்சியே ஜெயிக்க முடியலனாலும் ஒரு மாநகராட்சியில் 10 வார்டு கவுன்சிலர் இருக்கான்னா காங்கிரஸுக்கு தானே பலம். 12,000 பஞ்சாயத்தில்
தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்து 5000 வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவு ரீச் இல்லை. 3வது பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2029 பாஜகவா காங்கிரஸாக தான் வந்து நிற்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் பலம். அன்றைக்கி திமுக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். காங்கிரஸு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. எப்படி மிஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்குது. காங்கிரஸ் என்னமோ கரெக்டாக தான் ட்ராவல் பண்ணிச்சு. சோடாங்கர் உட்பட 41 சீட்டு வேணும், இல்லை 35 வேணும் அப்படின்னா பேசு, அப்படின்னா டிஎம்கே ஓகே சொல்லாது, தாவேக கூட போயிடலாம் அப்படின்ட்டு தான் திட்டம் போட்டு ரெடியாக பக்காவாக இருக்காங்க. இங்கே இவங்க சிதம்பரத்தை பிடிச்சி சோனியா காந்தி பிடிச்சி குழி தோண்டி மறுபடியும் கொண்டு வந்து 28 சீட்டு, 3 சீட்டுக்கு இவ்வளோ சண்டை. நீங்கள் சொன்ன அந்த நீண்ட இழுபறி. அதுக்கு பிறகு என்னாச்சு, காங்கிரஸ் எங்கே நிற்கணும், எப்படி நிற்கணும், யார் வேட்பாளர் முதல் கொண்டு இப்போ திமுக முடிவு பண்ணுது. ஏன்னா கொண்டு போய் அடக்க வச்சிட்டாங்க. சிதம்பரமோ செல்வ பெருந்தகையோ இதெல்லாம் கிடையாது, அவங்க வந்து திமுகவுடைய ஒரு அங்கம் மாதிரி ஆகிட்டாங்க. அதனால தான் முதல்வர் அப்படின்ட்டு அப்படி தானே சொன்னார். இப்படி சொன்னார்ல, ரெண்டும் ஒன்று தானே, முடிச்சு விட்டேன் ரெண்டும் ஒன்று தாங்க. அது ஒரு ஸ்டைலு அப்படின்வாங்க. இந்த இவரோட ஸ்டைலில் எப்படி அண்டர்டேக்கர் பண்ணுவார்ல தலைவரை, கண் அப்படி பார்த்துக்கின்னு வெறும் வெள்ளை இது மட்டும் தெரியணும், கண் அப்படியே சொருகின்னு அப்படியே பண்ணுங்கள் தலைவர். யோ அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது, சரி அப்போ இப்படி மட்டும் பண்ணுங்கள் தலைவரை அப்படின்னு அது எடுத்து போட்டுக்கிறோம். பார்த்து இப்படி பண்ணிட்டாராம். தேர்தல் முடிஞ்சோன்னு ஜனங்க என்ன அப்படி பண்ணிட்டீங்க, அங்கே ஒரு எம்எல்ஏ பத்திரிகையாளர் அடித்தார். மற்ற காங்கிரஸ்காரனுக்கு திமுககாரன் என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க, அப்படி தான் எங்கள்கிட்ட என்ன நான் துள்ளுனேன் அதுதான் போ அப்படின்னு. அதனால் இவர்கள் வந்து ஆடுற ஆட்டத்துக்கு இந்த மாதிரி சில்லுண்டி வேலை பண்ணக்கூடாது. தலைவருடைய ரேஞ்சில் இருக்கணும். அவர் காதில் டால்டா ஊற்றுவோன்றார். அவர் டால்டான்றது ஒன்றே நீ கிடையாது, வனஸ்பதியோ ஏதோ சொல்கிறாங்க, அது டால்டான்வோம், டால்டா டின்னு டால்டான்னு. அதெல்லாம் யார் சொல்லுவா, சில்லுண்டி பசங்க ரோட்டில் வரோம் சொல்லுவான், என்னடா டால்டாவா அப்படி இப்படின்னு. இவர் விஜய் காதில் டால்டா ஊற்றுறோம். இங்கே இவர் இன்னும் அவர் தான் கம்முனுக்கிறாரு. யார் அவர் இன்னும் இதுக்கு வரல, அவரும் வந்துட்டார் வச்சுக்கிங்க, இன்னும் டமாஸாக இருக்கும். என்ன அந்த மனோகரன் ஒருத்தன் பண்ணுவானே தலைவா அப்படின்னு, அந்த மாதிரி இவரை அவங்க சொல்லுவாங்க. அது அவங்க டீம் இந்த பிரம்மானியா இருக்குல்ல, அதை சொன்னாலும் சொல்லுவோம், தலைவரே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுங்கள் தலைவரே. ஏன்டா சொல்லணும், அவர் இப்படின்றார் தலைவரை, இவர் டால்டா கில்டான்றாரு, அதனால் நீங்கள் இப்படி சொல்லுங்கண்ணா கிட்ட வாங்க அப்படின்ட்டு ஒன்று சேர்த்ததே பெரும்பாடு. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, பேருக்கு தான் பிரம்மானியன் சுற்றினுக்கிறா. ஏதாவது ஒன்றால் ஒன்று நடக்குதா, இதில் ஒரு என்ன வந்து தலைவரே பண்ணுன்றப்போ அப்படி அந்த மாதிரி தான். அவர் ஒருத்தர் மட்டும் தான் இன்றைக்கி கரெக்டாக இருக்கிறாப்புல. ஏதாவது திட்டினா கூட அவங்க ரேஞ்சுக்கு லைட்டாக இறங்கி அடிச்சுட்டு கம்மிந்துருவாப்புல. பார்த்துறீங்களா பால்டாயில் அப்படின்னாப்புல. நான் தலைவரை நீங்களே எப்படி இறங்கிட்டீங்க, ஒரே ஒரு தடவை தான், அப்புறமா கிடையாது அப்படின்ட்டாப்புல. உடனே இவர் ஆஃப் ஆகிட்டார். மறுபடியும் ஆரம்பித்தா மறுபடியும் ஒன்று. அதனால் இந்த அளவுக்கு தலைவர்களுடைய தரம் இறங்கிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம், இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்னு 40, 25 வயசு 30 வயசுன்னு எல்லாம் டால்டா டீம் தான். அங்கங்கே பொறுக்கி இருந்தது, காலேஜுக்கு போனது வந்தது, இந்த லோக்கல் லாங்குவேஜ் பேசிக்கிட்டு இதெல்லாம் கூப்பிட்டு போட்டால் அது என்ன பண்ணோம், எழுதி கொடுனா எச்ச சொட்டு யோசித்து எழுதி கொடுப்போம். இல்லாட்டி சாட் ஜிபிடியில் போய் கேட்கும், டால்டா என்றால் என்ன. டால்டா என்பது நரிக்குறவர்கள் அந்த டப்பா வச்சுருப்பார்கள், அதில் வருவது டால்டா அப்படி இப்படின்னு. இந்த மாதிரி தான் இவங்களுக்கு எதாவது சொந்தமாக தெரியுமா, பழைய விஷயம் எதாவது பேச தெரியுமா, எதுவும் தெரியாது. நீ அவனுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிலாம் என்னது, தலைவரை ஆர்டிஓ ஆஃபீஸர் மாதிரி நீங்களும் காக்கி பண்ணிட்டு வெள்ளை சட்டை போடுங்க. ஏன் போடணும், விஜய் போட்டார் நீங்களும் போடுங்க, சேம். நீங்கள் பார்த்தீங்களா டவல் அடின்ட்டாங்க, தலைவரை டவல் அடி. அவனுக்கு என்ன கோபமாக தெரில, நல்லா சுருட்டி வச்சு அடிக்கிறான், போட்டு ஆடுறான் மூஞ்சே மூடிச்சு இவருக்கு. டேய் என்னங்கடா பண்ணுறீங்கண்ணா, அடுத்த தடவை அது வேறு ஸ்ட்ராட்டஜி டீமு டவல் மட்டும் அடிக்க வேணான்னு சொல்லு, வேறு ஏதாவது பண்ணால் போட்டுக்கலாம், போட்டு மூஞ்சிலாம் அடிச்சு மூஞ்சியே மூடிடுறானுங்கன்னு. என்ன கோபமாக தெரிலங்க. பார்த்தீங்களா இல்லையா அந்த விஷயம். ஏதோ விஜய்க்கு லைட்டாக அடிச்சுருந்தாங்க, இவரு பார்த்தா சுட்டி அடிக்கிறானுங்க. ஐயோ கொடுமை. அதனால் பார்த்து ஸ்ட்ராட்டஜி டீம்கிட்ட நம்மளை ஒப்படைக்கணும். எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி டீம்னா அடுத்த தடவை தலைவர் அப்படி நொண்டி வரீங்க, என்னது எதிர்கட்சிகளை நொண்ட விட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறதுக்காக உடனே சிம்பாலிக்காக காண்பித்த முதல்வர் ஸ்டாலின் நொண்டி அடித்து சமிஞ்சை செய்தார் அப்படின்னு ஒன்று அங்கே கல்யாண மண்டபத்தில் பேசுவார். நான் ஏன் நொண்டி அடித்தேன் தெரியுமா, நொண்டி அடிக்கிற வகையில் நான் வந்து பண்ணி எதிர்கட்சிகளை நொண்டி அடிக்க வைத்ததை நான் சிம்பாலிக்காக நீ சொல்லிக்கிறார்ல ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஐயோ கொடுமை. நாடு எப்படி போயின்னு இருக்கு பாருங்க. பல வார்த்தைகளில் பேச வேண்டிய, பல அரசியல் பேச வேண்டிய இடத்துல
இது பேசிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் உட்காந்து. அதனால் காங்கிரஸை வந்து காலி பண்ணிட்டாங்க. போய் அடிமைத்தனமாக காலில் விழுந்தாச்சு. இனிமேல் யார் யார் என்னென்ன தொகுதி எல்லாம் அவரே முடிவு பண்ணிக்குவார். காங்கிரஸ் அப்படி திமுக சேர்த்துட்டாப்புல கபலீகரம். அப்புறம் திருவாடனில் ரூபி மனோகரன் அதெல்லாம் வேணாம். அந்த தொகுதி போடு, இந்த அவரை போடு. நீ என்ன பண்ணுற, ஒரு 4 பட்டியல் கொடு. செல்வம் ஐயா எங்கே நிற்க போகிறீங்க? எக்மோர் நிற்கலான்னுக்கிறேன் ஐயா. ஏன் பரந்தாமனை காலி பண்ணோன்னு சேகர் பாபு ஐயா முடிவு பண்ணிட்டாரு. அதனால் என்ன அங்கே நிற்க சொல்லி கேட்டார். சரி நில்லுங்க. உங்களுக்கு எக்மோரா? அப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் நாங்கள் எடுத்துக்கிறோம். அங்கே யாரை போட போகிறீங்க? அது நாங்கள் எங்கே பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம். யாரோ ஒரு அம்மா மேயர் அம்மா, அந்த அம்மா அதை போட போகிறா சொல்கிறாங்க. தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி. அப்போது ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு கெட்ட பேர். உடனே தொகுதி மாறன் முடிவு பண்ணுறாரு. தொகுதி மாறன் முடிவு பண்ணணும். நம்ம சேகர் பாபு அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு, நம்ம தொகுதி வாங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நீங்கள் டெய்லி காலைல எழுந்துச்சி பேண்ட் ஷர்ட் மாட்டு வந்துட்டா போதும், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எதுக்கு? அவருக்கு ஒரு லாபம் நஷ்டம். அப்போது ஒரு கல்லில் 3-4 மாங்காய் அடிக்கிற வேலையை திமுக பண்ணுது. காங்கிரஸ்குள்ளேயும் அவர்களுக்கு தேவையான ஆட்கள். ராஜேஷ்குமாருக்கு சீட்டு கிடையாது. என்ன சீட்டு கிடையாதா? தனியாக நின்னாலும் அங்கே ஜெயிச்சிடுவோம் கன்னியாகுமரியில், ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியா? சரி அப்போ உனக்கு மட்டும் சீட்டு உண்டு போ. கேஎஸ் அழகிரி யாராவது கேட்டால் கிடையாது. சார் உனக்கு சக்க எனக்குன்னு சொல்லுவியா நீ? அவ்வளோ பெரிய ஆளா நீட்டியா நீ அப்படின்னு திருநாவுக்கரசு கெஞ்சி கூத்தாடி அறந்தாங்க வாங்கிட்டார் பையனுக்கு இந்த மாதிரி. அப்போ இவருக்கு வேலைச்சேரில் ஒருத்தர் சண்டை போட்டார். இவ்வளோ தான் ஏன் பண்ண முடியும்? தண்ணி வந்து கேட்டாங்களா ஜனங்க? நாங்கள் தண்ணி விழா வருது, அவ்வளோதான் பண்ண முடியும். மழை பெஞ்சால் தண்ணி வரதான் செய்யும், வெள்ளம் வரும், செத்து போக தான் செய்வாங்க, மனுஷன் இருந்தால் சாவு வரதான் செய்யும். அதெல்லாம் கேட்டுனுக்குறா அப்படின்னு. ஓட்டுன்னு இருந்தால் கவுக்குறது வரும் தெரியுமா? அடுத்த தடவை வா, எப்படி கவுக்குறோம் பாரு ஒன்று அப்படின்னு. வந்தால் தானே அப்படின்ட்டு இந்த தடவை வேலைச்சேரி நிற்கல அவர். அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி, அவர் ஒரு பெரிய ஏழையினுடைய மகன், அதனால் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர் எங்கேயாவது அவருக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தெரிப்பான ஆட்கள் ப்ளஸ் தொகுதிகள் எல்லாமே திமுக தீர்மானிக்குது. இவங்களுக்கு தான் தீர்மானிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பிரச்சனை வந்தாலும் அதை அப்படி சமாளிக்கக்கூடிய வாய் வித்தகர் திருமாவளவன். அவருக்கு தான் கதி. 6 எம்எல்ஏ. என்ன தலைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த தடவையாவது டபுள் டிஜிட் தருவீங்க, நான் பெருமையாக வெளியே பேசிகிட்டு இருக்கிறேன். சனாதனத்தை என்னோட யார் எதிர்க்கிறா? டயர் பஞ்சர் ஆனாலே சனாதனம் தான் காரணன்ற அளவுக்கு பேசினுக்கிறேன். என்ன போய் இப்படி பண்ணுறீங்கன்னா அப்படி தான் சொல்லுங்கள், இல்லை கட்சியை எடுத்துக்கிறோம். ரவிக்குமார் ரெடியாகிறாப்புல, அப்படியே விடுதலை சிறுத்தைகள் வந்துடும், உங்களை வெளியேற்றிடுவாங்க. நீங்கள் தம்பி ஆதவர்ஜனோட போக வேண்டியதான். நான் சொல்லுங்கள், முடிவு பண்ணுங்கள். 6. அப்போ சிபிஎம்க்கு அவங்களுக்கும் 6 தான் அப்படின்னு. இவர்கள் எல்லோரும் ஒரு மாற்றை யோசிக்காமல் அடிமைத்தனமாக இங்கே இருந்துக்கிட்டு பாஜக வந்துடும், பாஜக வந்து உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாஜக வந்துடும் ரைட்டு, விஜய் கூட போங்க, பாஜக வரதை தடுக்கலாம்ல, விஜயும் அங்கே போகிறத தடுக்கலாம்ல. அதனால் இவர்கள் திரும்ப திரும்ப இதே உருட்டிக்கிட்டு இங்கே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் கபலீகரம் பண்ணிடுச்சு. மதிமுகவுக்கு 4 சீட்டு. இதான் அநியாயம். போர்வாளாக நிற்கிறேன், வாழை வச்சுட்டு வாசலில் நிற்கிறேன், எனக்கு போய் 4 சீட்டுன்ற, மற்றவங்களாம் கூட 6 கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 4 தான். சரி இரு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களே வாங்க, இங்கே வாங்க, 6 தரேன். அதனால் அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மதிமுக கம்பெனியில் இருக்கிற சேர்மன் ஒத்துக்கணும். யார்? துரை வைக்கும். அதுவும் ஒரு கம்பெனி தானே, அந்த கம்பெனி சேர்மன் ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா ஓகே. அதனால் இதுதான் இன்றைக்கி நிலமை ஓடிக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் வந்து இந்த இழுபறிலாம் கிடையாது, காலில் கையில் உழுந்து ஏதோ ஒரு மாதிரி முடிச்சு வச்சுக்கிறாங்க. நான் செங்கோட்டையன் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம் சார், அதாவது இப்போது தாவேக்கானால காங்கிரஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது தாவேக்கா வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த விஷயமும் இப்போ எல்லா கட்சிகளும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு விஷயமும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னா, ஒரு நரி திராட்சை தோட்டத்தில் போய் திராட்சையை எகிரி பார்க்கும், மாட்டவே மாட்டாது. கடைசியில் சொல்லும் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு போயிடும். சாப்பிடவே இல்லை, உனக்கு எட்டவே இல்லையே. அந்த கதை தான் இது. தாவேக்காவுக்கு அவர்கள் தலைவர்கள் இருக்கிற அந்த தராதரத்திற்கு அவர்களால் டாமினேட் பண்ணவே முடியல. காங்கிரஸில் ராகுலை டாமினேட் பண்ணி எங்களோட வந்தால் இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பேசி காங்கிரஸை தக்க வச்சுருக்கணுமா வேணாவா? ஓரமாக உட்காந்துக்கிற நமக்கு தெரிஞ்சு இவ்வளோ விஷயங்குதுன்னு. இவர்கள் யார்? இப்படியே அறிவு கொழுந்துங்க ஒவ்வொருத்தரும். 50 ஆண்டு காலம், இவர் 40 ஆண்டு காலம், இவர் இது, அவர் IRS அதிகாரி, இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இப்படிலாம் போய் காங்கிரஸ்கிட்ட பேசி டாமினேட் பண்ண தெரியல. அங்கே அவர் பார்த்தார் ராகுல், என்னம்மா டேய் அங்கேருந்து ஸ்டாலின் நம்ம சிதம்பரத்திட்ட சொல்லி அனுப்பிச்சிக்கிறாப்புல, கெஞ்சிராப்புல, என்ன செய்யலாம், சரி நீ எதாவது பண்ணிட்டு போகிறேன், லண்டனுக்கு போகிறேன் வட்டா அப்படின்னு போயிட்டாப்புல அவர்.
முடிஞ்சிச்சா? இவர் ஹலோ ராகுல்ஜி, ராகுல் உங்கள் காலின் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இதுக்கு பெருமை வேறு, எங்களால் தான் அவர்களுக்கு எவ்வளோ சீட்டு கிடச்சிதே? 3 சீட்டு தானே. இது ஒரு பெருமையா? இவர் சொல்லிக்கிறார் எங்களால் தான் அவன் கிடச்சிது. அது என்ன உண்மை தான். உன்னை வச்சு அவன் நம்பினான், அப்புறம் அப்படி இப்படி பயந்து போய் காலில் கையில் விழுந்து ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு பெருமை. நீங்கள் பூட்ட கேஸ் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், இந்த என்டிஏ கூட கூட்டணி ஏதாவது போனாங்கன்னா இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். இந்த காங்கிரஸ் திமுகவை காலி பண்ணிடலாம். என்னையா காலி பண்ணுற? என் கூட வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினியா? நான் எடுக்கிறேன் பாரு முடிவு அப்படின்னு அங்கே மாறினா காங்கிரஸ் ஒரு தொகுதியில் ஜெயிக்குமா? திமுக ஜெயிக்க முடியுமா? மொத்தமாக எல்லோரையும் மண்ணை வச்சிடலாம். இதாண்டா ராஜதந்திரம். என்னையா பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு பண்ணணும். இங்கே இப்படி போனாலே தலைவரை எங்கே போகிறீங்க? என்டிஏ கிட்ட இருங்க தலைவர், இங்கே வாங்க தலைவரை, இங்கே பாருங்கள் என்ன 44% நம்ம தான் உடனே. அப்போ நான் முதலமைச்சராகிறது ஒன்றுமே பிரச்சனை இல்லை தலைவரை, நீங்கள் தான் முதலமைச்சர். நீங்கள் முதலமைச்சர் ஆனோடனே ரேஷன் கடையில் ஆண் கணக்காளருக்கு ஆண், பெண் கணக்காளருக்கு பெண். என்னையா இது? அப்போ ஒன்றும் நான் முதலமைச்சர் ஆகிட்டோன்னே கோ எஜுகேஷன் ஸ்கூலில் இல்லைன்னு சொல்லுவார் போல். அப்புறம் ஆண் மாணவர்களுக்கு ஆண், பெண் மாணவர்களுக்கு பெண் டீச்சர், இப்படி சொல்லுவார் போல. ஆண் ஆணுடன் குடும்பம் நடத்த வேண்டும், பெண் பெண்ணுடன் குடும்பம் நடத்த வேண்டும். ஹாஸ்டல், லேடி ஹாஸ்டல் இருந்துச்சுன்னா அங்கே ஆணே இருக்கக்கூடாது. அப்படி தானே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அவர்? பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனில் ஆண் காவலர்கள் மட்டும் இருக்கணும், பெண் போலீஸ் தனியாக ஒரு ஸ்டேஷன் வச்சு அங்கே இருக்கணும். ஐயோ, இந்த மாதிரி கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் சொன்னாங்கன்னு தெரில. தலைவர் என்கிட்ட கொஞ்சோண்டு இது எவனோ தீர்ந்து வந்துக்கிறான். என்ன ரேஷன் கார்டில் இப்படிலாம் சொல்லலாம் தலைவர் அப்படின்னு. அப்படியா சொல்லிடலாமா? நல்லாக்குதே அப்படின்னு சொல்லிட்டான். அது சொல்கிறமே, அதை கிராஸ் செக் பண்ணலாம். ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு என்ன ஏன் சொல்கிற? ஒரு பெரிய தலைவரை வச்சு இதை சொல்ல வைக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? நாட்டில் அதுவா முக்கியம்? ஒரு என்ன ஆம்பளை பொம்பளை இருந்தால் ஏதாவது நடக்க போதா? இல்லை உங்கள்கிட்ட புகார் ஏதாவது வந்துச்சா? ஏன்? அப்புறம் என்ன சொன்னார்? 50% பெண் ஐஏஎஸ் அதிகாரிகள், 50% ஆண் ஐஏஎஸ் அதிகாரிகள். எங்கேயாவது நடக்குமா? சிவில் சர்வீஸ் தேர்வுன்றது இந்தியா முழுதும் நடக்கிறது. அதில் தமிழ்நாட்டிலேருந்து அவன் கஷ்டப்பட்டு எழுதி ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூன்னு போவான். அதில் பாஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு கோட்டா ஒரு 400 பேர் வராங்க வச்சுக்கோங்க. 400லாம் ஜாஸ்தி, ஒரு 200க்குள்ளே வராங்க வச்சுக்கோங்க. அந்த 200ல் பெண்கள் ஒரு 15 பேர் இருந்தால் ஆண்கள் ஒரு 180 பேர் இருப்போம். இதில் எங்கேருந்து நீங்கள் சரிசமமாக பிரித்து கொடுப்பீங்க? மீதி ஆண்கள் எல்லோரும் நாளையிலிருந்து சேலை சல்வார் கமிஸ் கட்டி கொண்டு வரவும் அப்படின்றீங்களா? இது லாஜிக்கே இல்லையே. வளர்றாரு பாருங்க. ஐஏஎஸ் ஐஏபிஎஸ்ன்றது பெரிய போட்டித் தேர்வு, இந்தியாவிலே பெரிய போட்டித் தேர்வு. அதில் தேர்வு ஆகிறவங்க தான் கணக்கு. ஆண் தேர்வாளர்கள், பெண் தேர்வாளர்கள்னா கணக்கு வைக்க முடியும்? ஒரு வருஷம் பெண்களே இருக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் பெண்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் டோட்டலாக பெண் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் குறைவு. கரெக்டாக? ஏன்னா அந்த சைடு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் நீங்கள் எங்கேருந்து போய் பாதிக்கு பாதின்னு வைப்பீங்க? ஏன்னா தேர்தலில் வேட்பாளர் போடுறதா இது 50-50ன்னு. அப்போ உங்கள் கட்சியில் அதை பண்ணுங்கள். எங்கள் கட்சியில் சீமான் மாதிரி 50-50 போடுறேன்னு. புஷி தலைவரை ஒரு 6 முளை கயிறு வாங்கி கொடுங்க அப்படின்னு. எதுக்கு? நாண்டுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கே இங்கே கேட்குறேன், பாண்டிச்சேரியில் நாண்டுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவர் பல நம்பிக்கைகள் வச்சுருப்பார் வேட்பாளர் போடுறதுல. நீ 50 ஆணு 50 பெண், அவர் எங்கே போவார்? இதுதான் பிரச்சனை. அதனால் அந்த கட்சி எந்த இதுக்கும் லாய்க்கு இல்லாமல், எதையும் பண்ண முடியாமல், தனிமையிலே இனிமை காண முடியுமா பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஏஎம் ராஜா நல்லா பாடுவார். அந்த மாதிரி தனிமையிலே இனிமை காண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சார், அதே மாதிரி தாவேக்கா இந்த வாரம், அதாவது மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்று தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்க இருக்கிறதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரிலங்க, இவனுக்கு உருட்டுறானுங்க. அதெல்லாம் இருக்குமா இருக்காதா தெரியாது. வந்துச்சுன்னா அதை பார்த்து தான் முடிவு. என்னென்ன அணுகுண்டு தூக்கி போட்டுக்கிறாரு அவனு பக்குன்னு இருக்கும். ஐயோ என்னடா இது இப்படி சொல்கிறாரு. எல்லோருக்கும் ஒரு கார் வழங்கப்படணும், எப்படி இருக்கும் நமக்கு? எப்படியா கொடுப்பேன்? அவன் 10,000 ரூபா கொடுக்குறானால, இவன் கொடுக்குறானால, என்னை மட்டும் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு வானுங்க அவனுக்கு பசங்க அதனால் என்னென்ன அதிர்ச்சிகள் கொடுக்க போகிறாரோ அதெல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம அதை பேச முடியும். அது என்ன மார்ச் 8 பெண்கள் தினம். ஸோ பெண்களுக்கு குடும்பத்தில் குண்டு வச்சதுனால அது ஈடு கட்டுறதுக்காக பண்ணுறாரா? தலைவரே, உங்கள் குடும்பத்தில் குண்டு வச்சுட்டாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் பெண்கள் தினத்தில் இதை பண்ணிட்டு நீங்கள் அந்த குண்டு வச்சதை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறீங்க தலைவரை அப்படின்னு தெரியல.
சார் அதே மாதிரி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து திமுக, அதிமுக 2 பேருமே வந்து தாவேக்காவுக்கு சதி பண்ணுறாங்க. அதாவது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீல் இருக்கு. நீங்க ஒரு சைடு அடிங்க, நான் ஒரு சைடு அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து மேடையில் பேசியிருந்தாரு. விஷ்ணு ரெட்டி, ஆதவ அர்ஜுனா, ஜானு திமுக, புஷி, இந்த கொஞ்சம் டிக்கெட்டுங்க அருண்ராஜ், இதெல்லாம் அதிமுக. இவங்க 2 பேரும் சேர்ந்து சதி செய்கிறாங்க, விஜய் வரக்கூடாது. அவ்வளோதான். ராஜ்மோகனும் திமுக. அதிமுகலேருந்து வந்தது யார்? செங்கோட்டையன், ஜெயசிரிபா. இது எல்லாம் ஸ்லீப்பர் செல்லு. இந்த ஸ்லீப்பர் செல் சேர்ந்து 2 சைடும் விஜய் விளங்க விடாமல் பார்த்துக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க தலைவரே? தலைவர் தானே முடிவு எடுக்கணும். இன்றைக்கி இருக்கிற நிலமை என்ன, உட்காந்து பேசி கீசி முடிவு எடுக்கணும். நீ இருந்தாலும் பைபிளை தூக்கின்னு வந்துட்டு டெமிகா அப்படின்றாப்புல. டெமிகார்னா கடவுளுக்கு இணையானவராம். நீங்கள் தான் வேறு லெவலு. நீங்கள் முதலமைச்சராவது யாரும் தடுக்கவே முடியாது. நான் பார்த்துட்டேன், இத்தனாம் பாகத்தில் இத்தனாம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்கள் அப்படின்னு படிச்சு காமிக்குது. அப்படியா போட்டுக்குது? ஆமாம். அப்போவே எழுதிட்டாங்களா? அப்போவே தலைவரை பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஒருத்தர் வருவார் பாருங்கள், போட்டுக்குது பாருங்கள் அப்படின்னு படிச்சுக்காம. இவருக்கு புரியாது, என்னமோ சொல்ல வரான் போலன்னு படிச்சுக்குது. கரெக்டாகுதா? வேணா புஷியை கேளுங்கண்ணு. புஷி வாங்க, இந்த வசனம் கரெக்டாகுதா? தலைவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாகுது பார்த்தீங்கன்னா அவங்க அன்றைக்கே எழுதிட்டாப்புல. மத்தேயு என்ன சொல்கிறார், தோமஸ் என்ன சொன்னார், என்னது விஜய் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னார். அப்படியா? சரி ரைட்டு விடு. அப்போ என்டிஏ போகவே வேணாம், சனாதன சக்திகள் சைத்தான்கள் அப்படி முடிச்சு விட்றாங்க. அதனால் இதெல்லாம் நம்பிக்கிட்டு ஒரு தலைமை இருந்தால் விளங்குமா? நம்ம முன்னேற்றம், கட்சி முன்னேற்றம், நம்மை வருகிற தொண்டர்கள், கட்சியில் நிற்கிற வேட்பாளர்கள், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது. நம்மளே காலை வாரி விட்டானுங்க, திடீர்னு கிட்ட வந்துட்டு ஓடிப்பிட்டாங்க நாள். அப்போ கட்சியை இதோட பலமாக ஆக்கி இவங்களை அடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போவும் வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பிரிக்கலைல்ல, இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணுங்கிறாங்க. அப்பப்போ பூ எடுத்து ஆட்டினே இருக்கிறது, அப்படி மொட்டை மாட்டில் வந்து அப்படி இப்படி ஆட்டுறது, அப்படி ஒரு பாட்டு போடுறது, ஏதாவது ஒரு பாட்டு அப்படின்றது. பார்க்குமா எதாவது பண்ணலாமான்னு இது உக்காந்து அங்கேயே பார்த்துனுக்குது. தலைவரை இங்கே பாரு டெமிகார்டு, மத்தேயு என்ன சொன்னார் அப்படி. அதனால் இவர் நடைமுறையை ஒட்டி முடிவெடுத்தாருன்னா உண்மையிலேயே வேறு லெவல் போகும். திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆனால் இதுதான் தெரியுமே, வண்டியில் போய் நின்று ஒருத்தர் கண்ணாடி பிடிச்சி துவங்கின்னு செல்ஃபி எடுக்கிறான். அவன்கிட்ட போய் இப்படி காமிச்சுன்னு கீழே வந்து மண்டை வந்தா அவன் ஃபேமிலி இப்படி காமிப்பியா? அங்கே பொண்ணமாக படுக்க வச்சுருப்பாங்க, அங்கே போயிட்டு செத்து ஒருத்தர் சாவு கிடக்குறான்ல, எப்படியும் 3 லட்சம் 5 லட்சம் ஆயிருக்கும் தலைக்காய் சிகிச்சை முடிவு. கொடுப்பாரா? அப்படி ஒன்று நடந்ததே அவருக்கு தெரியாது. அப்போவா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்போ ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது பார்க்குறேன், அடிபட்டு கிடக்குது ஹாஸ்பிட்டலில். அட விஜய் வர வேணாம், அவர் வர வேணாங்க, கட்சிக்காரங்க யாராவது வந்து பார்க்கலாம்லங்க. நீ ஏன் போன? இவங்களை பற்றி தான் தெரியுமே. ஒவ்வொருத்தரும் போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறீங்க, உயிர் வாழ்கிறீங்க. அடிபட்டு குழந்தை செத்து அவன் செத்து அதுக்கப்புறம் இவன் வரமாட்டானா அவன் இவ்வளோ தானே தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறீங்க. வாழ்க்கை என்ன அதுக்காக இருக்குது? அவன் வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா அவன் ஆட்சிக்கு வராமல் போகிறான், எப்படியா போகிறானுங்க. இங்கேருந்து குழந்தை தூக்கிட்டு ஒரு அம்மா ஓடுது பார்த்தீங்களா? ஒருத்தன் வேன் மேலே ஏறி குழந்தை தூக்கி காமிச்சுன்னுக்கிறான். அதனால் ஃப்ளாஷ் லைட்டாக அது குழந்தை என்ன செத்தாகணும்னு பெற்றுக்கலான்னு ஒரு ஆசை. என் தலைவனுக்கு முன்னாடி எதுவுமே இது இல்லையா? தலைவன் கொடுப்பார். ஒருத்தன் உயிர் போராடி இருக்கிறான், ஒரு 5 பேர் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான். தலைவன்கிட்ட போய் கேட்டான்னா சொல்லுவார், இதுக்கு முன்னாடி செத்தவங்கன்னா எதாவது கொடுத்தோமா, எதாவது பண்ணணுமா? ஒன்றும் இல்லை தலைவரே. அதே பதிலை போய் அவங்க சொல்லிட்டு இதுதான் அந்த கட்சியுடைய நிலைமை. சார் அதாவது இப்போது அதிமுக பாஜகனுடைய இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு? ஏன்னா பாஜக வந்து 40 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்குறது சொல்லப்படுது. 70 கேட்குறாங்க. இவர் அன்புமணி 60 கேட்குறாரு, டிடிவி வந்து 30 கேட்குறாரு. இப்படிலாம் உருட்டுறாங்க. ஆனால் அங்கே நடக்கிறது என்னென்னா 25 தொகுதிகள், ஆனால் 25 நல்ல தொகுதிகளாக வேணும், ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ 28 வாங்கிக்கிறாங்கல்ல, அதில் 18 தோக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு 5-6 ஜெயிக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த 5-6 இவங்க போய் வேலை செய்யணுங்க. காலைல எழுப்பி தலைவரை வெளியே வா, வேஷ்டி கட்டை பொட்டு வச்சிட்டியா, வா போகலாம், இப்படி போய் கூப்பிட்டா தான் வெளியே வருவான். அதனால் அந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. இங்கே 25 ஜெயிக்கிற மாதிரி வேணும். அதே மாதிரி 17 தொகுதிகள் பாமக, 17 இல்லை 18, 7 தொகுதிகள் டிவிகே, 5 தொகுதி 4 வாசன், மற்றவர்களெல்லாம் உதயசூரியன் சின்னம். அதனால் 154 தொகுதி வரைக்கும், 154 160 தொகுதி வரைக்கும் அதிமுக நிற்கிறது. இதுதான் அங்கத்தினுடைய நிலைமை.
அதனால் பெருசாக எதுவும் வரல. அதனால தான் காத்துனுங்கிறானுங்க. அப்படியே காது வச்சு கேட்டுனுங்கிறானுங்க. ஏதாவது என்னப்பா எனக்கு கம்மியானே ஓட 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 ஓடு 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 அங்கே பாரு ஒரே தகராறு அடிச்சிக்கிறாங்க அப்படின்னு. இங்கே எவ்வளோ நாள் என்னென்ன நடந்தது? அது ராகுலுக்கு ஷாக் கொடுத்த ஸ்டாலின் தான். இவர் கெஞ்சி அவருக்கு தான் தெரியும். சிதம்பரத்தை கூப்பிட்டு நாங்கள் அப்படிலாம் பண்ணுறீங்க, கொஞ்சம் பேசுங்க. அந்த ராகுல் நாங்க பிரதர்னு சொல்லியிருந்தார் போன வருஷம்லாம், இப்போலாம் பிரதர்னே சொல்ல மாட்டேங்கிறாரு. ரொம்ப வருத்தமாகுதுங்க. இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது உள்ளுக்குள்ளே இவர் பத்திரிக்காரனுங்க. ராகுலுக்கு ஸ்டாலின் கொடுத்த ஷாக்கா? ராகுல் கொடுக்காத ஷாக்கா? பீகாரில் கொடுத்தாருல ஷாக்கு. எந்தெந்த ஊரில் எவ்வளோ பேருக்கு ஷாக் கொடுத்துக்கிறாரு. அவருக்கு யாராவது ஷாக் கொடுக்க முடியுமா? நம்மளால் எழுதுறான். சிதம்பரம் சாதித்த சிதம்பரமா? என்ன சாதித்த சிதம்பரம்? அவர் ஒரு தராசு வச்சுக்கிறாரு. 28 நமக்கு ராஜ்யசபா வேணும். சரி நானே போய் பேசுகிறேன், என் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது, நானே போய் பேசுகிறேன்னு பேசி கீசி கொண்டு வராங்க. அந்த மாதிரி இங்கே ஏதாவது நடக்குதான்னு பார்க்குறாங்க. இவர் போய் அமித்ஷா பார்த்த மேட்டரை வேறு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி பட்டியல் கொடுத்து யார் யார் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணி வச்சுக்கிறாங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்காப்புல. இடி மேட்ரு பேசியிருக்காப்புல, அமைச்சர்கள் சம்மந்தமாக பேசியிருக்காப்புல, இன்னும் பல விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்காப்புல. ஆனால் இவங்க சொல்கிறது பட்டியல் எடுத்துக்கொண்டு அமித்ஷாட்ட போனாராம், அவர்கிட்ட காமிக்கிறாராம், அவர் இத்தனைன்னு வரான். ஆனால் அமித்ஷா இதுதான் வேலை, பேசுகிற வரைக்கும் தான். மற்றதெல்லாம் இங்கே தான் ஃபியூஸ் கோயில் போட்டுக்கிறாங்க. இங்கே இருக்கிற தலைவர் இருக்காங்க, இங்கே அதிமுக 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, அவங்க உட்காந்து பேசி முடிச்சுருவாங்க. ஃபைனலைஸ் பண்ணி கையை தூக்குறதுக்கு எல்லாம் வருவாங்க. இதுதான் நடக்கும். அதனால் அங்கே ஒன்றும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வரலைங்க. தொகுதி உட்பட நான் பார்த்துட்டேன், பெருசாக பிரச்சனை வரல. கொஞ்சம் கூட குறையும், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.